இப்போ எக்ஸாம் வந்தபோது இந்த நிறைய பேர் வந்து பில்டிங்ஸில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ ஹெலிகாப்டரில் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணணும், அந்த மாதிரியான வாய்ப்பு அங்கே இருக்கா சார்? அதான் நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சூலூர் ஏர் பேஸில் அந்த அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக, ஏன்னா சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது, அதனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சில பகுதியில் இதுக்கு விரைவில் நம்ம அந்த ஏர் மூலமாக அதை ட்ராப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தூத்துக்குடியில் மெயினாக தூத்துக்குடி மாநகரம், அதே மாதிரி காயல்பட்டினம், சிறுவைகுண்டம், சாத்தான்குளம், திருச்செந்தூர் எல்லாமே தூத்துக்குடியில் பார்த்தீங்களா எல்லா பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருக்கு. அப்புறம் சில ஆணையங்கள், உதாரணமாக ஒரு ரிசர்வாயர் தூத்துக்குடி அப்ஸ்ட்ரீமில் ஒரு சின்ன ஒரு ரிசர்வாயர் இருக்குது ஏரி, அந்த ஏரியில் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால் அதுலேருந்து நிறைய டிஸ்சார்ஜ் எவ்வளோ தண்ணி வருதோ அந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் மேலேருந்தும் தண்ணி வருது. அப்புறம் அங்கே லோக்கல் ரெயின் வாட்டரும் இருக்குது. தூத்துக்குடியோடைய வாட்டர் எல்லாம் ஒரு பக்கலோட ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடை மூலமாக தான் கடலில் வடியும். அந்த பக்கலோட கொஞ்சம் இப்போது நிரப்பி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த பகுதியில் உள்ள நிறைய அந்த அங்கங்கே நீர் தேங்கியிருக்கு. ஆனால் போதியான அளவுக்கு நம்ம ஒரு போட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணோம். நேற்று காலையிலேருந்து அந்த முயற்சி பண்ணிட்டு அங்கங்கே போட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனால் கூடுதலாக போட்ஸும் இப்போது அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே அந்த அசஸ்மெண்ட் அதை இனிமேல் எடுக்கப்படும். இல்லை, ஓவராலில் 96% ரெஸ்டோர் ஆகிருக்கு. 96% ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். திருநெல்வேலி கார்பரேஷனில் மட்டும்தான் 61% ரன் ஆகிட்டுருக்கு. அது முக்கியமான தடங்களில் எல்லாமே வந்து பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு. எங்கெல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகங்கள் கேட்குறாங்களோ, உதவிக்காக அவசர உதவிக்காக கேட்குறாங்களோ, அங்கெல்லாமே வந்து முன்னுரிமை அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இல்லை, அங்கே வந்து பேருந்து நிலையங்களில் ஒரு சில இடங்களில் பிரச்சனை இருக்கிற இடத்துல பஸ்ஸஸ் வந்து பேருந்துகள் பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டு இயக்கப்படுகிறது. பேருந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு சில இடத்துல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் மட்டும்தான் அங்கே போக வேண்டாம் என்று சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் சொல்லும் பொழுது அங்கே மட்டும்தான் நிறுத்திருக்கிறோம். மற்றபடி எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து கிளம்ப வேண்டிய பஸ்ஸஸ் எல்லாமே இன்னைக்கு இரவு வழக்கமாக கிளம்பும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரத்துலேருந்து புறப்பட வேண்டியது தாம்பரம் ட்ரெயின் வந்து ஜோலார்பேட்டை வழியாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நெல்லை வழியாக போக முடியாது. அந்த மாதிரி எதுனா மாற்றுப்பாதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார்? இல்லை, பஸ்ஸஸ் போகிறதுல நம்ம எப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா, அங்கே தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலிக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் அங்கே முன்னாடி கோயில்பட்டியோ அல்லது விருதுநகரோ அது வரைக்கும் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். அங்கே நேரடியாக ரொம்ப அவசரம் இருந்தால் தூத்துக்குடி கட்டாயமாக போய் தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் தான் மக்கள் போகணும். அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் இங்கே சிச்சுவேஷன் நார்மல் ஆகிடுச்சுன்னா அப்போது தான் அங்கே தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு பஸ்ஸஸ் நம்ம ஓடுபடும். அப்புறம் அந்த இது மாதிரி அந்த இதில் கோயில்பட்டியில் ஒரு 10 ரயில்கள், கோயில்பட்டி விருதுநகரில் அது சவுத் அந்த நாகர்கோயிலும் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு போகக்கூடிய சில ட்ரெயின்ஸ் அது அங்கே கோயில்பட்டியில் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அங்கே நம்ம ஒரு சாப்பாடு அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம்.